மகளின் காதலை கண்டித்ததால் உருவான முன்விரோதத்தில் தந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலனின் நண்பனை கொலை செய்ததால் நடந்த பழிக்கு பழி கொலையின் பகீர் பின்னணி இது. பரபரப்பான அடையாறு இந்திரா நகர். அன்றிரவு பதற்றத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தது. ஈசிஆர் பகுதியின் திமுக பிரமுகரை 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஓட ஓட வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளது. சம்பவ இடத்தை சுற்றிலும் பாதுகாப்பு வளையம் அமைத்த போலீசார் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 45 வயதான குணசேகரன். கொட்டிவாக்கத்தில் உள்ள இளங்கோவன் நகரை சேர்ந்தவர். திமுக பிரமுகராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட குணா அடிப்படையில் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை தீர்த்து கட்டும் அளவிற்கு வன்மத்தோடு இருந்தவர்கள் யார் யார் என காவல்துறையினர் பட்டியல் போட்டுள்ளனர். அதில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவருடைய கொலைக்கு பழிக்கு பழியாக தான் தற்போது குணசேகரன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு குணசேகரின் மகளும் மதன்குமார் என்கிற வாலிபரும் காதலித்து வந்துள்ளனர். இது குணசேகரனுக்கு தெரியவர அவர் மகளையும் அவரது காதலனையும் கண்டித்துள்ளார். ஆனால் காதலியின் பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி மதன்குமார் அந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர்களுடைய காதலுக்கு மதன்குமாரின் நண்பரும் வழக்கறிஞருமான கௌதம் என்பவர் உதவியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக கடும் கோபத்திற்குள்ளான குணசேகரன் அவருடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து வழக்கறிஞர் கௌதமை கடந்த 2024 ஜூன் மாதம் 11ஆம் தேதி திருவான்மியூரில் வைத்து வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் கூட்டாளிகளோடு கைதாகி சிறை சென்ற குணசேகரன் சில காலங்களிலேயே பிணையில் வெளிவந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் திங்கட்கிழமை மாலை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த குணசேகரனை 6 பேர் கொண்ட கும்பல் கொலை ஆயுதங்களோடு சுற்றி வளைத்துள்ளனர். தன்னை சுற்றி என்ன நடக்கிறதென நிதானிப்பதற்குள் குணசேகரனை ஓட ஓட வெட்டி கொலை செய்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளது. சம்பவம் நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக பிரமுகராக அறியப்பட்ட குணசேகரன் மீது கொலை, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி உள்ளிட்ட பல குற்ற வழக்குகள் இருப்பதால் முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த கொலைக்கான காரணமும் கொலையாளிகள் யார் என்பதும் உறுதியாக தெரியவரும். இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி.